வெல்கம் பேக் டு மை சேனல் குயின்ஸ் கைவண்ணம் தமிழ். இன்றைக்கி நம்ம ஒரு டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது மைதா மாவு பூரியும் உருளைக்கிழங்கு பட்டாணி குருமாவும் பார்க்க போகிறோம். இந்த மைதா மாவு பூரி செய்யும்போது நிறைய பேருக்கு அது ஒரு மாதிரி ரப்பரியாக இருக்கிற மாதிரி இருக்கும், இல்லைன்னா அது உப்பி வராது. அந்த மாதிரிலாம் இல்லாமல் எப்படி பர்ஃபெக்டாக செய்யலாம் அப்படின்ற மாதிரி நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு 2 கப் மைதா மாவை எடுத்து வச்சுருக்கேன். அது கூட இந்த பூரிக்கு தேவையான அளவு ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இது கூட அந்த பூரி நம்ம சுட்டு வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் நேரத்துக்கு அது அப்படியே உப்பலாகவே இருக்கிறதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த உப்பு, ரவை, மைதா மாவு இதெல்லாம் ஒன்றா கலந்துக்கிறதுக்காக ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். இதெல்லாம் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து விட்டு பிசைஞ்சிக்கலாம். இது சட்டுன்னு கொஞ்சம் சேராத மாதிரியே இருக்கும் நம்ம தண்ணி தெளித்து பிசையும் போது. ஆனால் சட்டுன்னு அந்த மாவு சேர்ந்துடும். நம்ம நிறைய தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா எண்ணெய் பிடிக்கும். நம்ம பூரி சுடும்போது எண்ணெய் பிடிச்சி ஒரு மாதிரி எண்ணெய் கூத்தா மாதிரி வரும். அதனால் இந்த மைதா மாவு பூரிக்கு நல்லா கெட்டியமாக பிசைஞ்சிக்கணும் அந்த மாவை. ஏன்னா கொஞ்ச நேரம் கழித்து நம்ம சுடும்போது அது இலகுன தன்மை, அந்த மைதா மாவுக்கு இலகுன தன்மை மாதிரி வந்துடும். ஒரு மாதிரி ஊறிடுச்சு அப்படின்னா ரொம்ப சாஃப்டாகிடும். அதனால் நம்ம பிசையும் போது எவ்வளோக்களவு நல்லா கெட்டியமாக பிசைய முடியுமோ அவ்வளோக்களவு நல்லா கெட்டியமாக பிசைஞ்சிக்கலாம். ஓரளவு இந்த மாதிரி இந்த மாவு ஒன்றா சேர்ந்து வந்தவுடனே ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு, இந்த மாவுக்கு 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி ஒன்றா சேர்ந்து வர அளவுக்கு பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு மூடி வச்சிடலாம். நம்ம கிரேவி செய்கிற வரைக்கும் இது மூடி வச்சுக்கலாம். ஒரு 15லேருந்து 20 மினிட்ஸ் வரைக்கும் ஊறினாலே போதும். அதுக்கு மேலே வேணும்னு அவசியம் கிடையாது. மூடி வச்சுட்டு இப்போ கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். மாவு பிசையும் போதே ஒரு குக்கரில் உருளைக்கிழங்கு பட்டாணியை சேர்த்துட்டு இதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். அதில் ஒரு பிரியாணி இலை, ஒரு துண்டளவு பட்டை, 2 லவங்கம், கொஞ்சமாக சோம்பு இதெல்லாம் போட்டு பொரிஞ்ச உடனே 2 மீடியம் சைஸ் வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து வதக்கிக்கலாம். இது வெங்காயம் வதங்கும் போதே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கின உடனே நான் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 6 பல்லளவு பூண்டு, ஒரு துண்டு அளவு இஞ்சி, 2 பச்சை மிளகாய், ஒரு தக்காளி இதெல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த பேஸ்ட்டை ஊற்றி நல்லா வதக்கிக்கலாம். இந்த குருமாவுக்கு மசாலாலாம் சேர்த்துக்கலாம். தக்காளி, இஞ்சி, பூண்டுலாம் நல்லா வதங்கிடுச்சு. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அரை டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். இந்த கிரேவிக்கு ஏற்ற அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் வதக்கிட்டு இந்த மசாலா கருகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த மசாலாவும் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்க விடலாம். மசாலா வதங்கிறதுக்குள்ளே இதுக்கு ஒரு தேங்காய் பேஸ்ட் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு அளவுக்கு தேங்காய் சேர்த்துருக்கேன். ஒரு 4 முந்திரி, ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கெசகெசா இதை சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மசாலா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கொதித்து வந்துருச்சு. இதில் நம்ம வேக வச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கை தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக மசிச்சு சேர்த்துக்கலாம். பட்டாணி கடைசியில் அந்த பட்டாணியும் சேர்த்துட்டு இந்த குருமாக்கு ஏற்ற அளவு தண்ணி ஊற்றி ஒரு கொதி வரட்டும். இது தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை ஊற்றி கலந்துக்கலாம். கலந்துட்டு கடைசியாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு குக்கரை மூடிட்டு ஒரே ஒரு விசில் விட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். குருமா ரெடி ஆகிடும்.
குக்கர் விசில் வர்றதுக்குள்ளே பூரி திரட்டிக்கலாம். மாவு திருப்பி நம்ம ஒரே ஒரு வாட்டி லைட்டாக பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக ரோல் பண்ணிக்கலாம். அவங்கவுங்க சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ரோல் பண்ணிவிட்டு இந்த பூரி திரட்டும் போது எப்போவுமே வந்து மாவு வச்சு திரட்டக்கூடாது. நம்ம அதாவது ட்ரை மாவு வச்சு திரட்டக்கூடாது. அப்படி திரட்டணும் அப்படின்னா அதுவும் கொஞ்சம் ஹார்டாகிடும் நம்ம பூரி சுடும்போது. அதே மாதிரி அந்த எண்ணெயும் கூட ஒரு மாதிரி கலர் மாறிடும். நம்ம எண்ணெய் தொட்டு தேய்ச்சோம் அப்படின்னா வந்து அந்த பூரியும் வந்து நம்மளுக்கு வந்து நல்லா உப்பி வரும். அதே மாதிரி வந்து எண்ணெயும் நம்மளுக்கு வந்து அந்த ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வீணாகாது. இந்த மாதிரி நம்ம எண்ணெய் வச்சு இந்த மாதிரி எல்லா பூரியும் தேய்ச்சி வச்சுக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணி வச்சுருக்கேன். நல்லா சூடாக இருக்குது. இதில் ஒன்று ஒன்றா போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். நம்ம அது கீழே அந்த பூரி திரட்டினதை போட்டுட்டு அது மேலே எழும்பி வரும்போது அந்த எண்ணெயை எடுத்து நம்ம மேலே வந்து அந்த கரண்டியில் தள்ளி விட்டோம் அப்படின்னாலே அந்த பூரி வந்து நல்லா வந்து உப்பி வரும். எல்லா பூரியுமே அதே மாதிரி உப்பி வரும். இந்த மாதிரி ஒரு பூரியாக நம்ம வந்து பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 5-6 பூரி சுட்டு அந்த தட்டில் வச்சுருக்கேன். அது வந்து ஒன்றோட ஒன்று மேலே இருந்தால் கூடமே அந்த பூரி வந்து அமுங்கி போகாமல் அது அப்படியே கொஞ்சம் அந்த உப்பலாகவே இருக்குது பாருங்கள். அது வந்து நம்ம அந்த ரவை சேர்க்கறதுனால தான் அந்த மாதிரி வந்து கொஞ்சம் நேரத்துக்கு வந்து அது உப்பியே இருக்கும். நம்ம சர்வ் பண்ணுற வரைக்குமே கூட கொஞ்சம் நேரத்துக்கு உப்பியே இருக்கும். அது இதே மாதிரி வந்து நம்ம எல்லா பூரியுமே திரட்டி சுட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு குருமாவும் ஒரு விசில் வந்துடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி நம்ம கலந்து விட்டுக்கலாம். மைதா மாவு பூரியும் உருளைக்கிழங்கு பட்டாணி குருமாவும் ரெடி ஆயிடுச்சு. நிறைய பேர் சொல்வீங்க மைதா மாவு வந்து ஹெல்த்தி இல்லை அப்படின்னு சொல்வீங்க. மாதத்தில் ஒரு நாள் சாப்பிட்றதுல ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி நான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து கோதுமை மாவில் கூட செஞ்சுக்கலாம். மைதா மாவில் செய்யும் போது எப்படி வந்து நம்ம மாவு பிசைஞ்சு செஞ்சோம் அப்படின்னா இந்த மாதிரி பர்ஃபெக்டான பூரி வரும் அப்படின்ற மாதிரி நான் இந்த வீடியோ கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பாய் பாய்.